நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஜோசுவா டிவி நேயர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை மனமகிழ்ச்சியோடு கூட தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மகிமைய நேரம் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்று கூட தேவனுடைய வார்த்தையை உங்கள் மத்தியிலே கொண்டு வரும்போது, இந்த நாட்களிலே உலகத்திலே மிகவும் கசப்பான காரியங்கள் அதிகமாக நாம் பார்க்கிறோம். குடும்பமாக தற்கொலை, கணவன் மனைவிகளுக்குள்ளே சந்தேகங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், இப்படி கசப்பான ஒரு வாழ்க்கை. ஆனால் இந்த கசப்பு ஏன் வருகிறது? எதற்காக நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட கசப்புகளை நாம் சந்திக்கிறோம் என்று பார்த்தோமானால், இன்றைய காலகட்டத்திலே கர்த்தரை பற்றிய பயம் இல்லை. அடுத்து நம்முடைய பொல்லாங்கான காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே கசப்பை கொண்டு வருகிறது. கர்த்தருக்கு விரோதமாக செய்கிற பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே பொல்லாப்பை கொண்டு வருகிறது. நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்தி நாம் செய்கிற பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே கசப்பை கொண்டு வருகிறது. கசப்பு என்று பார்க்கும் பொழுது, கசப்புக்கு அழகாக ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம். மாறா என்றால் நாம் கசப்பு என்று அறியும்படியாக வேதாகமத்திலே மோசே இஸ்ரவேல் ஜனங்களை 3 நாட்கள் தண்ணீர் இல்லாமல் வனாந்தர வழியாக கூட்டிக் கொண்டு வரும் பொழுது, அவர்கள் மாறாவிலே வந்தபோது, மாறாவிலே தண்ணீர் இருப்பதை பார்த்து குடிக்க ஆசையாக போய் அதை குடிக்க எடுக்கும் பொழுது அந்த தண்ணீர் கசப்பாக இருந்ததை நாம் பார்க்கிறோம். அதனாலே அவ்விடத்திற்கு மாறா என்று பெயரிடப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. அவர்கள் மாறாவில் வந்தபோது மாறாவின் தண்ணீர் கசப்பாய் இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாதிருந்தது. அதனால் அவ்விடத்திற்கு மாறா என்று பெயரிடப்பட்டது. குடிக்க கசப்பாய் இருந்ததுனால மாறான்னு பெயரிடப்பட்டது. ஆனால் இன்னொரு இடத்துலையும் நம்ம வேதாகமத்திலே மாறா என்பதை நாம் பார்க்கிறோம். ரூத்தின் சரித்திரம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நாம் பார்த்தோமானால், அதற்கு அவள், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள், கர்த்தர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். இதில் நகோமியினுடைய சரித்திரத்தை நாம் பார்த்தோமானால், நகோமியினுடைய வாழ்க்கையிலே அவள் இருதயம் கடினமாகிறது. காரணம், கணவனை இழந்தாள். அவளுக்கு கொடுக்கப்பட்ட 2 ஆண் குழந்தைகளையும் அவள் இழந்து போனாள். அந்த சூழ்நிலையிலே நகோமி தன் 2 மருமக்களையும் நோக்கி, நீங்கள் இருவரும் உங்கள் தாய் வீட்டுக்கு திரும்பி போங்கள், மரித்து போனவர்களுக்கும் எனக்கும் நீங்கள் தயவு செய்தது போல கர்த்தர் உங்களுக்கு தயவு செய்வாராக என்று நகோமி தன்னுடைய 2 மருமகளையும் பார்த்து சொல்கிறார். ஆனால் கர்த்தர் உங்கள் இருவருக்கு வாய்க்கும் புருஷனுடைய வீட்டில் நீங்கள் சுகமாய் வாழ்ந்திருக்க செய்வாராக என்று சொல்லி அவர்களை முத்தமிட்டாள் என்று பார்க்கிறோம். ஆனால் அந்த சூழ்நிலையில் ரூத்து நகோமியை கட்டி பிடித்து கொண்டு அழுது, நான் உங்களை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன், நீங்கள் எங்கெல்லாம் போவீங்களோ அங்கெல்லாம் பின்னோக்கி வருவேன் என்று சொல்கிறார். அப்படி இருவரும் போகும்போது தான் பெத்லெஹேம் மட்டும் நடந்து போனார்கள்னு பார்க்குறோம். பெத்லெஹேமில் அவர் போன உடனே ஓராலாம் பார்த்து நகோமியின் பேரில் ஒரு மிகுந்த சந்தோஷத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு இவள் நகோமியோ என்று பேசி கொண்டார்கள்னு பார்க்குறோம். ஆனால் நகோமி என்ன சொல்கிறா பார்த்தீங்களா? நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள். அவளுடைய இருதயம் அப்படி கடினப்பட்டது. இன்றும் கூட நம்முடைய வாழ்க்கையில நாம் இருதய கடினமுள்ளவர்களாக இருக்கிறோம். நிறைய விஷயங்களில் பார்த்தா நம்ம இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டு பொல்லாமான காரியங்களை நாம் துணிகரமாக செய்கிறோம். ஏன்னா கடன் பிரச்சனை தெரியும், நமக்கு தேவையில்லாத கடன்களை நாமே தான் வாங்குகிறோம்.
கடன்களை வாங்கிவிட்டு நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டு நம்மை மட்டுமில்லை நம்முடைய மனைவி குழந்தைகள் எல்லாருக்கும் விஷயத்தை கொடுத்து தற்கொலை பண்ணுகிற சூழ்நிலையாக பார்த்தா, வீட்டை கதவை பூட்டி இருந்தது, காலையில் திறக்கலான்னு கதவை உடைச்சி பார்த்தா ஆளுக்கு ஒரு பக்கம் செத்து கிடந்ததாக நாம் அநேக செய்திகளை செய்தித்தாள்களில் பார்க்குறோம். காரணம் கசப்பு, வாழ்க்கையிலே கசப்பு ஏற்பட இப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம். கசப்பை மாற்றுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். மாறாவின் தண்ணீரை மதுரமாக மாற்றிய தேவன் இன்றும் கூட நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கசப்புகளை அவர் மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். ஏன்னா இருதய கடினம் நம்மகிட்ட காணப்படவே கூடாது. இருதய கடினம் நம்மை பொல்லாங்கான காரியங்களை செய்ய வைத்து துணிகரமான பாவங்களுக்கு உட்படுத்தி நம்மை மட்டும் இல்லாமல் நம் குடும்பத்தினர் அனைவருக்கும் ஒரு கசப்பான வாழ்க்கை கொடுக்கக்கூடிய காரியமாக அமைகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனாலும் இன்னுமாக என்ன காரியம் நமக்கு வாழ்க்கையிலே கசப்பை கொண்டு வருகிறதுன்னு பார்த்தோம்னால், இன்று தெய்வ பயமில்லை, கர்த்தரை பற்றிய பயமில்லை. பயமில்லாத ஒரு உலகத்திலே பயமில்லாமல் ஒரு வாழ்கிற வாழ்க்கை துணிகரமாக ஆண்டவரை பொய்யிலிருந்து எல்லா காரியங்களையும் கர்த்தருக்கு விரோதமாக கர்த்தரை குறித்த பயமில்லாமல் ஆலயத்திலே நாம் பார்த்தோமானால் இன்று ஆண்டவரை தேடுவதை விட கட்சிகள், பிரச்சனைகள், குடும்ப ஐக்கியமே இல்லாத ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். தெய்வ பயம் மனுஷங்கிட்ட இல்லை. தெய்வ பயம், கர்த்தரை பற்றிய பயம் இல்லாதனாலே துணிகரமான பாவங்களை செய்து கசப்பான ஒரு வாழ்க்கையை தேடிக்கொண்டதை நாம் பார்க்கிறோம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நாம் பார்த்தோமானால், எரேமியா 2:19, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை வழியிலே நடத்தி கொண்டு போகும் காலத்தில் நீ அவரை விட்டு போகிறதுனால் அல்லவோ இது உனக்கு நேரிட பண்ணினாய். ஏன்னா பார்க்கும் பொழுது கர்த்தரை பற்றிய பயம் இல்லாமல் நாம் வாழ்கிறோம் என்பதை நாம் இந்த அதிகாரத்தை முதலிருந்து பார்த்தோமானால் நாம் பார்க்கிறோம். ஏன்னா கர்த்தரை பற்றிய பயம் இருந்தால் நிச்சயமாகவே நாம் கர்த்தரை விட்டு விடாதபடி அவரை பற்றி கொண்டு, ஏன்னா இதில் பார்த்தோம்னால் அநேக காரியங்களிலே தேவனை மறைந்து, ஏன்னா 2வது எரேமியா 2:19 பார்க்கும்போது, உன் தீமை உன்னை தண்டிக்கும், உன் மாறுபாடுகள் உன்னை கண்டிக்கும், நீ உன் தேவனாகிய கர்த்தரை விடுகிறதும் என்னை பற்றும் பயம் உன்னிடத்தில் இல்லாமல் இருக்கிறதும் எத்தனை பொல்லாப்பும் கசப்புமான காரியம் என்று உணர்ந்து கொள் என்று தேவனாகிய சேனைகளின் தேவனாகிய கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறான்னு பார்க்கிறோம். ஏன்னா என்னை பற்றும் பயம் உன்னிடத்தில் இல்லை. அதே மாதிரி பாருங்கள், பொல்லாப்பு, எத்தனை பொல்லாப்பும் கசப்புமான காரியம், தெய்வ பயம் இல்லை என்பதை பார்க்கிறோம். மனுஷன் துணிகரமாக பாவங்களை செய்கிறான். தேவன் இருக்கிறார், நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு, அவருடைய வருகையின் காலத்திலே நாம் தண்டிக்கப்படுவோம் அப்படிங்கிற ஒரு பயமில்லாமல் துணிகரமான காரியங்களை, துணிகரமான செய்கைகளை, பாவங்களை செய்கிறபடியினாலே கர்த்தரை பற்றுகிற பயமில்லாமல் மனிதன் வாழ்கிறதை பார்க்கிறோம். இன்றைய காலகட்டத்திலே நாம் பார்த்தோம்னால் நிறைய ஒவ்வொரு நாளும் செய்தித்தாள்களை பாருங்கள், கர்த்தர் தெய்வ பயம் இல்லை என்பதை நாம் நிறைய காரியங்களில் பார்க்கலாம். ஏன்னா எத்தனை விதமாக அன்பாக பழகி அவர்களையே நாசமோசம் பண்ணி குடும்ப வாழ்க்கையை சீரழித்து பெண்கள் இந்த காலத்திலே அவர்களுடைய அடிக்கிற ஆடைகளும் அவர்களுடைய நடவடிக்கையும் பார்த்தால் தெய்வ பயம் இல்லை. உலகத்திலே மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று ஒரு வரையறை இருக்கிறது. ஆனால் அந்த வரையறை எப்படி இந்த பெண்களோ ஆண்களோ இல்லை. ஆண்களை பார்த்தால் தலைமுடி, பெண்களை பார்த்தால் அவருடைய உடை, எவ்வளோ அசிங்கமாக அந்த தெருக்களிலே நடந்து போகிறார்கள். அதற்கு காரணம் கசப்பு. பார்க்கிறவர்கள் காரி உமிழ்கிற சூழ்நிலையிலே ஒரு கசப்பான வாழ்க்கையை மனிதன் இந்த காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அது காரணம் கர்த்தரை பற்றும் பயம் இல்லை, தெய்வ பயம் இல்லை. அதுதான் என்னை பற்றும் பயம் உன்னிடத்தில் இல்லாமல் இருக்கிறது என்று கர்த்தராகிய ஆண்டவர் எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்கிறார். நான் பார்க்கிறோம், இருதயத்தை கடினப்படுத்துவது ஒரு கசப்பான காரியம், கர்த்தரை பற்றும் பயமில்லாமல் வாழ்கிறதும் ஒரு கசப்பான காரியம். அடுத்து பார்ப்போமானால் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நாம் பார்த்தோமானால், உன் நடக்கையும் உன் கிரியையுமே உனக்கு நேரிட பண்ணின, இது எத்தனை கசப்பாக இருந்தது.
உன் இருதயம் மட்டும் எட்டுகிறதுக்கு காரணம் உன் பொல்லாப்பு தானே. பொல்லாப்பான காரியம் கசப்பை உண்டாக்கும் என்பதை எவ்வளோ அழகாக சொல்லப்பட்டு பாருங்கள். மனுஷன் பொல்லாப்பான காரியங்களை துணிகரமாக செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை, அது ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் வாழ்க்கையிலே கசப்பை கொண்டு வருகிறது. நாம் பார்த்தோமானால் இந்த காலகட்டத்திலே அநேக விதமான காரியங்கள் எனக்கு தெரிஞ்சங்கள். கிராமத்துக்கு அருகாமையில் உள்ள ஊரில் 2 வாலிபர்கள், ஒருத்தன் லாயருக்கு படித்தவன், வக்கீல் படித்தவன், இன்னொரு பையன் இராணுவத்திலே பணியாற்றி கொண்டிருந்தவன். இராணுவத்திலிருந்து லீவுக்கு வந்திருக்கிற கூடிய சூழ்நிலையிலே அவர்களுடைய தோட்டத்திற்கு அவன் சென்ற இடத்துல ஒரு சின்ன வரப்பில் ஒரு சின்ன பிரச்சனை. இவன் மம்பட்டி எடுத்து அதை கொஞ்சம் வெட்டி சரி பண்ணணும்னு பண்ண உடனே அந்த லாயர், எப்படி நீ வெட்டுவேன், இவ்வளோ காலம் அந்த வரப்பு இருக்குது, இல்லை எப்படி நீ செய்வான்னு சொல்லி அந்த இடத்துல வச்சு தகராறு சண்டை போட்ட உடனே இவன் அந்த வேலையை பார்க்காம வீட்டுக்கு வீட்டில் சொல்கிறான். அவங்க பெரியப்பா அதை போய் தட்டி கேட்கணும்னு சொல்லி போய், என்னப்பா இது, அவன் செய்துட்டா தான் என்ன, நீ எப்படி நீ இப்படி பேசுவ அப்படின்னு சொல்லவும் அந்த இடத்துலேயே அவங்க பெரியப்பாவை அறவாளை எடுத்துகிட்டு வெட்டி கொன்றுதான். இந்த தன்னுடைய பெரியப்பா தனக்காக பேசி கொலை செய்யப்பட்டு விட்டாரே என்று கேள்விப்பட்டவுடனே இந்த இராணுவத்திலே பணி செய்கிற இந்த மகன் ஓடோடி போய் அவனே லாயரை, வக்கீல் தொழில் படித்தவனை வெட்ட வேண்டும் என்று சொல்லுகிறான். கடைசியில் அவன் கையில் இருந்த அறவாளை பிடி இந்த இராணுவத்தில் பணியாற்றியவனையே வெட்டி விட்டான். பாருங்கள், ஒரு சின்ன பிரச்சனை. இன்றைக்கி இராணுவத்தில் பணியாற்றுவாங்க பெரியப்பா 2 பேரும் இறந்துட்டாங்க. இவன் குற்றவாளியாக ஒரு லாயருக்கு, வக்கீலுக்கு படித்த ஒரு வாலிப சகோதரன் குற்றவாளியாக இந்த சிறையிலே அடைக்கப்பட்டு ஆயுள் தண்டனை பெற்ற கைதியாக இருக்கிறான். இதற்கு காரணம் நான் பார்த்தோமானால் பொல்லாப்பான காரியங்கள். நம்முடைய பொல்லாப்பான காரியங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையிலே கசப்பை உண்டாக்குறது. நல்ல காரியம் பார்க்க போனால் ஒரு சின்ன பிரச்சனை மன சந்தோஷமாக விட்டு கொடுத்துருந்தா இன்றைக்கி எவ்வளோ சந்தோஷமாக ஆகலாம். ஆனால் அந்த காரியமில்லாமல் பொல்லாங்கை தேட போய் இன்று ஒருவன் இறந்து விட்டான், ஒருவன் சிறையிலே வாழ்கிறான். பாருங்க, கர்த்தரை பற்றிய பயமில்லாமல் இந்த உலகத்திலே துணிகரமான பாவங்களை செய்து இந்த வாலிப வயசிலே, வாழ வேண்டிய வயசிலே ஒருவன் மரணத்தை சந்தித்தோம், ஒருவன் சிறையிலே இருப்பதையும் பார்க்கும் பொழுது எவ்வளோ வேதனையான காரியத்தை நான் பார்க்கிறோம். இதற்கு காரணம் கசப்பை மாற்றுகிற தேவனை தேடாமல் நாம் அந்நிய தேவர்களை நாடி பின்பற்றினா என்று வேதாகமத்திலே சொன்னது போல நாம் உண்மையான நம்முடைய தேவனை பற்றுகிற விசுவாசம் நம்மிடத்திலே காணப்பட்டால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய கசப்புகளை எல்லாவற்றையும் தேவன் மாற்றுவார். ஆனால் கர்த்தருக்கு விரோதமான பாவங்களை இன்றைக்கி துணிகரமாக செய்கிறாங்க. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் பார்த்தோமானால், நாம் சும்மா இருப்பானேன் கூடி வாருங்கள். இதில் பின்பகுதியை நாம் பார்க்கும் பொழுது, கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தபடியால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை சங்காரம் பண்ணி நமக்கு பிச்சு கலந்த தண்ணீரை கொடுக்கிறார். பிச்சு கலந்த தண்ணீருங்கும் போது கசப்பான தண்ணீர். கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தபடியால், தெய்வ பயம் இல்லாமல் கர்த்தருக்கு விரோதமாக பாவம். ஊரில் எங்கள் பள்ளிக்கு அருகாமையில் ஒரு வீட்டில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அவங்க வீடை ஜப்தி செய்யக்கூடிய அளவுக்கு வந்துட்டு. ஏன்னு கேட்டால் இவன் வீட்டின் பேரில் கடனை வாங்கி கடன் ஒரு பக்கம் மாதம் 10,000 ரூபா வீட்டு கடனுக்கு செலுத்தணும். ஆனால் இவன் வேலை பார்த்துட்டு வராத முழுசும் இவன் தண்ணி அடித்து 2 பெண் பிள்ளைகள் பள்ளியிலே படிக்க வேண்டிய சூழ்நிலை, ஃபீஸ் கட்ட முடியாமல், பணம் அந்த பிள்ளைகளுக்கு தேவையான உடைகளை வாங்க முடியாமல், அன்றன்றைய சாப்பாட்டு கூட கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை இவன் குடிகாரனாகி கடன் பிரச்சனை ஏறி வீடு ஏலத்துக்கு வரக்கூடிய சூழ்நிலையிலே வந்து கஷ்டப்படுகிற காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது கர்த்தருக்கு விரோதமாக, கர்த்தருக்கு பிரியமில்லாத அந்த மதுபானத்திற்கு அடிமையாகி எவ்வளவோ யாரெல்லாமோ சொல்லி பார்த்து கேட்கல என்று அவனுடைய நிலைமை பார்க்கும் பொழுது எவ்வளோ பரிதாபமாக இருக்கிறது. நாமும் கூட கர்த்தருக்கு விரோதமான பாவத்தை துணிகரமாக செய்கிற மக்களாக இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு பாவம் நம்முடைய வாழ்க்கையிலே கசப்பை கொடுக்கிறது. கசப்பை மாற்றுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நாம் கர்த்தருக்கு பயந்து அவருடைய நாமத்துக்கு கீழ்ப்படிந்து உண்மையாக அவருடைய பிள்ளைகளாக நாம் வாழ்ந்தோமானால் நிச்சயமாக கர்த்தர் நமக்கு மாறாவின் தண்ணீரைப் போல
ஒரு மதுரமான வாழ்க்கையை தர ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் அதற்காக கசப்பை மாற்றுகிற தேவனை நாம் ஒரு விஷயம் நோக்கி பார்த்தோமானால் நிச்சயமாக தேவன் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்வார். எனக்கு தெரிந்த அளவிலே அநேகருடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து உண்மையாக கர்த்தருக்கு பயந்து கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை விட்டுவிட்டு அவரை தேடும் பொழுது தேவன் அளவில்லாத ஆசீர்வாதங்களை வாழ்க்கையிலே செய்கிறவராக இருக்கிறார். கர்த்தரை பற்றுகிற பயம், கர்த்தரை விசுவாசத்து கூட நாம் அவரை நோக்கி அவருடைய பாதத்திலே காத்திருந்து அவருக்கு பயந்து நம்முடைய இதயத்தை கடினப்படுத்தாமல் பொல்லாப்பு நம்முடைய வாழ்க்கையிலே நேரிடாதபடி பொல்லாங்கான காரியங்களை நாம் வெறுத்து ஒதுக்கிவிட்டு தேவனுடைய பிள்ளைகளாக நாம் வாழும் பொழுது உண்மையாகவே தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். கசப்பை மாற்றுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஏன் நாம் நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்த வேண்டும்? ஏன் நாம் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்ய வேண்டும்? ஏன் நாம் கர்த்தருக்கு விரோதமான பொல்லாத காரியங்களை செய்ய வேண்டும்? கர்த்தரை பற்றுகிற பயம் நம்மிடத்தில் இல்லாமல் இருப்பதனால்தானே. உண்மையாகவே தேவனுக்கு பயந்து ஆண்டவருடைய கட்டளையை கீழ்ப்படிந்து உண்மையாகவே அவருக்கு பிரியமான காரியங்களை நாம் செய்வோம். ஆனால் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே அநேக அற்புதங்களை அவர் செய்ய அவர் நம்மோடு கூட இருந்து கசப்பை மாற்றி நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். நான் பார்ப்போமானால் வேதாகமத்திலே கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே கசப்பை கொண்டு வரக்கூடிய காரியங்கள் இதன்னு பார்த்தோமானால் நீதிமொழிகளின் புஸ்தகத்திலே சாலமோன் அழகாக சொல்லியிருக்கிறார். நீதிமொழிகள் 6வது அதிகாரத்திலே 16ஆம் வசனத்தை சற்று நோக்கி பாருங்கள். 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார். 7 அவருக்கு அருவருப்பானவைகள். மேட்டிமையான கண், பொய் நாவு, குற்றம் மற்றவர்களுடைய இரத்தம் சிந்தும் கை, துராலோசனை பிணைக்கும் இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால், அபத்தம் பேசும் பொய் சாட்சி, சகோதரருக்கு விரோதம் உண்டு பண்ணுகிறது ஆகிய இவைகளை. பார்த்தீங்கன்னா 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார் என்று அழகாக சாலமோன் சொல்கிறான். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இந்த 6 காரியங்களை வெறுக்கிறவர்களாக தேவனுக்கு பயந்து வாழ்கிறவர்களாக காணப்படுகிறோமா? கசப்பை மாற்றுகிற தேவன் அவருக்கு விருப்பமில்லாத இந்த காரியங்களை நாம் விட்டு ஆண்டவருடைய பாதத்திலே காத்திருந்து அவருக்கு துதி சோஸ்திரங்களை செலுத்தி குடும்பமாக நாம் அவரை தேடினால் உண்மையிலே நம்முடைய வாழ்க்கை கசப்பில்லாத மாறாவின் தண்ணீரை போல ஒரு மதுரமான வாழ்க்கையை தேவன் தர நமக்கு வல்லவராக இருக்கிறார். நாம் அதற்காக என்ன செய்ய வேண்டும்? அவர் வெறுக்கிற காரியங்களை நாம் விட்டுவிட வேண்டும். அந்த அவர் வெறுக்கிற காரியங்கள்னு பார்க்கும் பொழுது மேட்டிமையான கண், பார்த்திங்கன்னா அவங்களுடைய பார்வைகளே நம்மை குற்ற உணர்வுகளை கொண்டு வரும். பொய் நாவு, எதற்கெடுத்தாலும் பொய், வாயில் உண்மையே வராதப்பா அவன் வாழ்க்கையில் அப்படி சொல்லக்கூடிய அளவில் எல்லாமே பொய். குற்றமுடைய ரத்தம் சிந்து கை, குற்றமில்லாத மகனை பார்த்து அவனை பாருங்கள். நான் அன்றைக்கி சொன்ன மாதிரி அவன் இராணுவத்தில் பணி செய்கிற ஒரு மகன் வெட்டி கொலை செய்யப்படுகிறான். அவன் செய்த தவறு என்ன பாருங்கள். குற்றமில்லாதவனுடைய பார்த்து ரத்தம் சிந்துகிற கை நம்மிடத்தில் இருக்கிறது. அந்த கை ஆண்டவருக்கு விருப்பம் மில்லாததுன்னு பார்க்கணும். ஆலோசனை துராலோசனைங்கும் போது நம்முடைய இருதயத்திலே வேண்டாத வெறுப்பான ஆலோசனையை நாம் பண்ணுகிறோம். இந்த ஆலோசனையை ஆண்டவர் வெறுக்கிறார். தீங்கு செய்ய விரைந்தோடும் கால், வீட்டில் இருக்கிற மாதிரி தான் இருப்பான், ஆனால் பாவத்துக்கு துணிந்து ஓடுவான். அவன் செய்கிற பார்த்திங்களா, சாயங்காலம் எப்போ 6 மணி ஆகு நேராக ஒயின் ஷாப்பை பார்த்து ஓடும். ஒயின் ஷாப்பில் போய் கல்யாணம் அடிச்சுட்டு வந்து தன் பிள்ளைகளையும் மனைவியும் துன்புறுத்தி வாழ்க்கையிலே ஒரு நிம்மதி இல்லாமல் ஒரு கசப்பான வாழ்க்கை. கசப்பை மாற்றுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆண்டவரை நாம் தேடுவோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார். நாமும் இந்த நேரத்திலே நம்முடைய வாழ்க்கை கசப்பற்ற வாழ்க்கையாக தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையாக காணப்பட ஒரு நிமிடம் தலையை தாழ்த்தி ஆண்டவர் சமூகத்திலே நாம் மன்றாடுவோம். தேவன் பெரிய காரியங்களை செய்வார். அன்பான தேவனே,
எங்களை அரவணைக்கும் தேவனே, எங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற கசப்புகளெல்லாம் மாற்றி எங்கள் வாழ்க்கையிலே மாறாவின் மதுரமான தண்ணீரைப் போல ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீர் தரப்போவதற்காக நன்றி செல்கிறோம். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை இப்படி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் கசப்பான காரியங்களை விட்டு ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத காரியங்களை வெறுத்து உமக்கு பிரியமான பாதையில் வாழ கிருபை செய்யுங்கள். உங்களுடைய தெய்வீக பிரசன்னம் ஒவ்வொரு பிள்ளையும் தாங்கட்டும், தப்புவிக்கட்டும், ஏந்தட்டும், வழி நடத்தும். கசப்பை மாற்றுகிற தேவன் எங்களோடு கூட இருக்கிறார். எங்கள் வாழ்க்கையில் இனி கசப்பே இல்லை, மதுரமாக நாங்கள் வாழப்போகிறோம் என்று ஒவ்வொரு சாட்சி சொல்லத்தக்க பிள்ளை அற்புதங்கள் அதிசயங்கள் நடைபெறட்டும். உம்முடைய நாமம் மட்டுமே மகிமைப்படட்டும். தேவனே, நீரே இதை செய்தீர் என்று ஒவ்வொரு பிள்ளைகளையும் சாட்சி சொல்ல கிருபை செய்வீராக. மீட்பர் இயேசுவின் மூலம் எங்கள் ஜெபங்களும் ஜீவனும் நல்ல பிதாவே, ஆமீன்.